திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாடலை நாம் பாடி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி இவைகளெல்லாம் பாடி முறையாக துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா மற்றும் ஸ்ரீதேவ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அமைகிறோம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயிலுக்கு வந்துள்ள அனைத்து அடியார்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயிரம். முதலில் 4 பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவையா வாங்கய்யா. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. 27 பேர் துதி. வாங்க கௌசல்யாமா, திலகுதி அம்மா. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. தெய்வீக தன்மை வாய்ந்த திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி, சேந்தனார் செம்பதுமச்சவடிகள் போற்றி, கருவூரர் தேவர் கடலடிகள் போற்றி, தெள்ளு பூந்துருத்தி நம்பி கழலினைகள் போற்றி, வருஞான கண்டராதித்தர் கழலடிகள் போற்றி, வேணாட்டடிகள் விரைக்கழல்கள் போற்றி, திருவாலி அமுத திருவடிகள் போற்றி, புருடோத்தமர் நம்பி பூங்கழல்கள் போற்றி, சேதிராயரடிகள் சீரடிகள் போற்றி, திருமூல தேவநாயனார் திருத்தாள்கள் போற்றி, திருவாலவாயார் நிழல்தாள்கள் போற்றி, காரைக்காலம்மையார் பூவடிகள் போற்றி, ஐயடிகள் காடவர்கோ நறுங்கழல்கள் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடிகள் போற்றி, நக்கீர தேவநாயனார் நற்றாள்கள் போற்றி, கல்லாட தேவர் கழலடிகள் போற்றி, கபில தேவநாயனார் கழலடிகள் போற்றி, பரண தேவர் பொற்றாள்கள் போற்றி, இளம்பெருமான் இணையடிகள் போற்றி, அதிராடிகள் அருங்கழல்கள் போற்றி, பட்டினத்தடிகள் மலத்தாள்கள் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றாள்கள் போற்றி,
செல்வம் அலிகுன்றத்து தேய்க்கிறாரடிகள் தேய்க்கிறார் சீரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து திருமுறை கோயில் அடைதல் அருள் பெருகு. வாங்க லலிதாமாவும். நம சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுண்டவர் அருளும் உலகுமெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருக்கதவும் திறக்க. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. பெருமான் பேரானந்தம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணிசேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. பள்ளி எழுச்சி. வாங்க கௌசல்யாமா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைவருக்கும் வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உந்தன் தொழுபடியோங்கள் விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உந்தன் தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதருத்தேனே கடலமுதே கரும்பே வேறும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத்தன் அடியே பாடும் தொண்டரு இனத்தகத்தான் இமயவரம் சிரத்தின் மேலாம் ஏழண்டத்து அப்பால் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணோளானே. அடியார் பெருமக்களே, ஏழாம் திருமுறை தமிழோசையில இன்று ஏழாம் திருமுறையில 73வது பதியமாக திருவாரூர் திருப்பதிகம் காந்தார பண்ணிலே பகற்பண் 2 மணி 7:12 8:24 நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இங்கே உள்ள பெருமான் புற்றிடங்கொண்டார், அம்பாள் அல்லியங்கோதை. காவினுடைய தென்கரையிலே தஞ்சாவூர்ல இருந்து
தஞ்சைக்கு கிழக்கே உள்ளது என்று இருக்கிறது. சரி, இதற்கான பெரிய புராண பாடல் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே 123வது பாடல். வந்து எதிர் கொண்டு வணங்குவார் முன் வந்தொண்டரு அஞ்சலி கூப்பி வந்து சிந்தை களிப்புற வீதியோடு செல்வார் திருத்தொண்டரு தம்மை நோக்கி எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர் என்னும் சந்த இசைப்பதிகங்கள் பாடி தம்பெருமான் திருவாயில் சேர்ந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் பிறகு போது அங்குள்ள அடியார்கள் எதிர்கொள்ள அந்த அடியார்களை பார்த்து வினவுகிறார். எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர். உங்களெல்லாம் ஆட்கொண்டால் அது மாதிரி என்னை ஆட்கொள்வானா என்று வினவுகிற மாதிரி அமைந்த பதிகம். இந்த பதிகத்தை பாடியவாறே திருவாரூர் கோயில் வாயிலே வந்து சேர்ந்தார் என்று சேர்க்கிறார். இந்த பதிகத்தை அடையாளம் காட்டுகிறார். முதல் பாடல் கரையும் கடலும் மலையும். ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. அள்ளியம் பூங்கோதை அம்மையுடனாகி புற்றிடம் கொண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் வீரவி வருவான் ஒருவன் ஒரு திரலோக வரையில் மடமகள் கேள்வன் வானவர் கணவர்க்கெல்லாம் அறையிருப்பதோ ஆரூர் அறையிருப்பதோ ஆரூர் எம்மையும் வாழ்வரோ கேளீர் அறையிருப்பதோ ஆரூர் எம்மையும் வாழ்வரோ கேளீரவர் எம்மையும் வாழ்வரோ கேளீ. நன்றி. திருச்சிற்றம்பலம். புற்றிடம்பு கொண்ட பெருமான் கடலிலும் மலையிலும் இருக்கிறான், காலையிலும் அலையிலும் இருக்கிறான். அவனை நீங்களாம் தினம் வணங்குற மாதிரி என்னால வணங்க முடியல, நான் வெளியில போட்டு இப்பதான் வந்தேன், அதனால என்னையும் அவர் ஆழ்வரோ என்று கேட்கிற மாதிரி அமைந்த பாடல். அரையன் இருப்பதுமாரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று அடியார்கள் மூலமாக ஆண்டவனை அடைதல் என்ற வகையில இந்த பதிகத்தை அமைத்திருக்கார் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு தனியன் என்று எழுகி அறிய. நடராஜயா வாங்க. நன்றி. தனியன் என்றெல்கி அறியே தம்மை பெரிதும் முகப்பன் தனியென்றெல்கி அறியே தம்மை பெரிதும் முகப்பன் முனிபவர் தம்மை முனிவன் முகம் பல பேசி மொழியேன் கனிகள் பல உடை சோலை காய்குலையின்ற கமோகின் இனியன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் இனியன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். கடலும் மலையும் காலையும் மாலையும் எங்கும் இருக்கிற பெருமான் என்ன பண்றான்? கனிகள் பலவுடைய சோலைகள் இருக்கிறான்.
அங்கிருந்த காய் கமுகின்ற அந்த கமுக மரத்தின் கீழே இருக்கிறான், அவன் இனியனாக இருக்கிறான், அந்த பெருமான் என்னையும் ஆழ்வரோ என்று வினவுகிறார். வாழ்க வாழ்க. மூன்றாவது பாட்டு, சொல்லில் குலாவன்றி சொல்லு. தனலட்சுமி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. எத்தனாவது பதிவையா? மூணாவது பாட்டுமா. 7 என்னதானே கூட்டிங்க? 7:73 3. படிங்க. இல்லைங்க, யாரெல்லாம் படிக்க சொன்னீங்க? எனக்கு 73 திருவாரூர் வருதுங்க ஐயா. திருவாரூர் பதிகம்தாம்மா மூணாவது பாட்டு. முன்னை முதற் பிறவி. திருவாரூர் காந்தாரப்பண்ல 3. காந்தாரப்பண்ணு, அதுல கரையும் கடலும் ஆரம்பிக்கும். அதுல மூணாவது பாட்டு சொல்லில் குலாவன்றி சொல்லு. இல்லைங்க, யாருன்னா படிக்க சொல்லுங்க. வரலையா? பரமேஸ்வரி அம்மா வாங்க. சொல்லில் குலாவு அன்றி சொல்லேன் தொடர்ந்தவர்க்கு துணையல்லேன், கல்லில் வலியே மனத்தேன் கற்ற பெரும் புலவான அல்லல் பெரிதும் அறுப்பான் அருமறையாறு அங்கம் ஓதும் எல்லை இருப்பதுமாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், எல்லை இருப்பதுமாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மணிவாசக பெருமான் இதுல ஒரு பாட்டு பாடுவார். அதாவது செல்வம் என்னும் அல்லலில் குழைத்தும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். இதுல ஒரு போற்றி திருவள்ளுவர் வரும். அப்ப செல்வம் என்பது அல்லல் அப்படின்னு பாடுவார் அவர். ஞான சம்பந்தர செல்வத்தை திருவடின்னு பாடுவார். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமேன்னு பாடுவார். அது அருளியல் செல்வம், இது உலகியல் செல்வம். ஆக இங்க கற்ற பெரும்புல வாணர் என்பது அவங்க கற்ற கல்வி அருளியல் கல்வியா உலகியல் கல்வியா? உலகியல் கல்வியா அது வெவ்வேறு சப்ஜெக்ட்ல இருந்தா அது என்ன பண்ணும், பணம் சம்பாதிக்க ஆசைப்படும், அதனால அல்லல் தான் வரும். ஆனால் அருளியல் கல்வியா இருந்தால் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் அற்றாள் தொழாரென பெருமானுடைய திருவடியை நினைவு கூற கல்வியாக அது அமையுமானால் அந்த கல்வி நம்முடைய அல்லல் பெரிதும் அறுக்கும் என்ற செய்தியை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். படிங்க படிங்க. நெறியும் அறிவும் செறிவும் நீதியும் நான் மிக பொல்லேன், மிரையும் தரியும் உகப்பன் வேண்டிற்று செய்து திரிவேன், விரையும் அறவும் புனலும் இறங்கிய செஞ்சடை வைத்த இறைவன் இருப்பதுமாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், இறைவன் இருப்பதுமாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். இந்த சைவ நன்னெறி நான்மைய சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவாங்க. அத மணிவாசக பெருமான் சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று சொல்வார். செறிவு என்பது யோகம், அறிவு என்பது ஞானம். அது நம்ம சைவ அததான் இங்க நெறியும் அறியும் செறிவும் என்று சொல்லி காட்டுறார். அப்ப நம்ம நெறியில செறிவு என்பது யோக நெறி, அறிவு என்பது ஞான நெறி. அந்த நெறியில நீதியான் நான் மிக பொல்லேன், அது எது நல்லது அப்படின்னு
ஆராய்ச்சி பண்றது என்பது கூடாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சூலிக்க வேண்டாம். அவரவர் நிலையிலே நின்று அவரவர் மனதுக்கு ஏற்றதை ஏற்றுக்கொள்ளுதல். அந்த சூழ்நிலை வருகிற போது பெருமான் எப்படி இருப்பான்? அவன் இறைவன் இருப்பது ஆர், அவன் அங்க புற்றிடங்கொண்டாராக இருப்பான். அந்த புற்றிடங்கொண்டார் அவர் அணங்குகிற அடியார்களை ஆட்கொள்வான். அந்த சிவன் என்னையும் ஆட்கொள்வானா என்று வினவுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நீதியும் ஒன்றும் வழுவேன். அரியன் படிக்கிறேன். நீதி ஒன்றும் வழுவே நிற்கண்டகம் செய்து வாழ்வேன், வேதிய தம்மை வெகுலேன், வெகுண்டவர்களுக்கு துணையாகேன். ஜோதியில் ஜோதி எம்மானை சொன்ன வெந்நீரு அணிந்தேட்ட, ஜோதியும் ஜோதி எம்மானை சொன்ன வெந்நீரு அணிந்தேட்ட, ஆதியும் இருபெருமாறூர் அவர் எம்மை ஆள்பவரை கேலி, ஆதி இருப்பதோ ஆரூர் அவர் எம்மை ஆழ்வாரே கேலி. சிவாய நம. வாழ்க வாழ்க. நீதியில் ஒன்றும் வழுவேன். எது நீதி? அந்த கீழ்கோர்ட்டு சொல்றது நீதியா, மேல்கோர்ட் சொல்லுதா? ரெண்டு மாறுபாடா இருக்கும். கீழ்கோர்ட்ல சொல்ற மேல்கோர்ட்ல சொல்லுவான், அதுக்கு மேல்கோர்ட்ல போனா வேற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுவா நீதி? ஆனா நீதியில் ஒன்றும் வழுவேன்னு சொன்னார். அப்ப நீதி என்பது நம்முடைய மனசு என்ன சொல்லுதோ அதான் நீதி. அத மனசாட்சி சொல்றதுதான் நீதி. அதனாலே நிற்கண்டகம் செய்து வாழ்வேன், ஒருபால் கோடாமை என்று சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாம இருந்து மனசாட்சி சொல்றபடி கேட்டால் அதுதான் நீதி. அந்த நீதியிலே நான் வழுமான் நிற்கிறேன். அதனாலே அந்த புற்றடங்கொண்ட பெருமான ஆதி என்னை ஆட்கொள்வானா என்று வினவுகிற மாதிரி அமைந்த பாடம். வாழ்க வாழ்க. அடுத்து அறுத்தம் பெரிதும் உகப்பன். கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பி ஆரூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அறுத்தம் பெரிதும் உகப்பெண் அளவலையேன் அளந்தார்கள், ஒருத்தற்கு உதவியேன் அல்லேன், உற்றவர்க்கு துணையல்லேன், பொறுத்த மேல் ஒன்றும் இலாதேன், புற்றிட திட்டங்கொண்ட அறுத்தன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வாரே கேளீர், எம்மையும் ஆழ்வாரோ கேளீர். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அறுத்தம் பெரிதும் உகப்பேன் என்பது அறுத்தமாவது பொருள் என்று சொல்லுவார்கள். அந்த பெரிதும் உகத்தல் என்பது எது உண்மை பொருள்? சிவமாகிய பொருள். அந்த பொருளை பெரிதும் உகந்தால் நாம் அலைய வேண்டியதில்லை, மனம் ஒரு நிலைப்படும். அப்படி இருக்கிற அந்த அறுத்தன், அவன் அறுத்தனாகவே இருக்கிறான். அவன்தான் உண்மையான பொருளா இருக்கிறான். மற்றெல்லாம் உலகியல் பொருள் எல்லாம் நிலை இல்லாதது. அவன்தான் அறுத்தன், நிலையானவன். அந்த அறுத்தன் இருக்கிற ஆரூர் அவன் என்னையும் வாழ்வரோ என்று வினவுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. எந்த சந்தம் பல அறிவில்லை. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதென்றால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாழ்க. சிவா சிவா. அடியார் மக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பியாமி. அடியார் மக்கள் நானாவித பரிமள மந்திர சந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. துவதீபம் அக்ராமி, துவதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பாமி. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய சிவா. திருச்சிற்றம்பலம். சந்தம் பல அறுக்கிலேன், சாந்தவர் தம்மடி சாரேன்,
முந்தே பொறிவிட ஏறி மூவுலகும் திரிவனே கந்தம் கந்தம் கமழ் கொன்றை மலை கண்ணிகள் என்னவத்தும் என்னை இருப்பதும் ஆரோர் எம்மையும் ஆழ்வரோ கேளி கண்ணிய வெண்ணலேரேத்தும் என்னை இருப்பதும் ஆரோ அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி. நன்றியா, வணக்கம் சிவா. சந்தம் பலருக்கில்லேன் சார்ந்தவர் தம்மோடும் சாரே. நம்முடைய பழைய தமிழ் இசைக்கு சந்தை பண்ணிசைக்கு சந்தை இசைன்னு பேரு. அதனாலதான் சந்தை இசை பாடிய நம்ம அருணகிரிநாதர் எப்படி பாடணும் கேட்டார் வேணும்னாரு. ஞானசம்பந்தரை போல பாடணும்னு கேட்டார். புவியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவித்தொடை பாட அந்த மாதிரி சந்தை என்னால பாட முடியலப்பா. அவரோட அந்த அடியாளோட என்னால சேர முடியலப்பா. உயிர் சார்ந்ததன் வண்ணமாதல் சார்ந்தவர் தம்மோடும் சாரேன். ஆனாலும் பெருமானே நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும். எந்த இருப்பது மாறு அவர் எம்மையும் ஆழ்வரோ கிளிருந்த அதிகாரி நோக்கி வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு பட்டாம்பாள் வாங்க. நெண்டை கொண்டேயும் இலாய்ப்பன் நிச்சயமே இது திண்ணம் மிண்டற்கு மிண்டலார் பேசே மெய்ப்பொருளன்றே உணரே மண்டங்கிழங்கைய கோணை பருவரை கீழடத்திட்ட அண்ட நிருப்பதும் ஆரவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளி. திருச்சிற்றம்பலம். நெண்டிக் கொண்டே இருப்பு. என்ன நெண்டுதல்னா என்ன சொல்லு? அதுதான் யோகம். கண்ணமுடி நோக்கந்தா தூக்கம் வந்துடும். ஆனா அந்த உள்ளத்துல ஒரு கிளர்ச்சி இருந்தா அந்த தூக்கம் வராது. அதனால நெண்டிக் கொண்டே இருப்பேன் நிச்சயமே இருக்கு. ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் யோக நிலையிலே இருந்தவர். சார்ந்தனன் சங்கிலி தடமன் தோள் ஆர்ந்தனன் அமாத்தூர் ஐயனே என்று சொல்லி யோக நிலையில் இருந்தவர். அவர் சொல்றார் நெண்டிக் கொண்டே இருப்பேன் நிச்சயமே இது திண்ணம். அதனாலே அண்டம் இருப்பது மாறூர் பெருமானே அண்டத்திலே இருக்கிற பெருமானே என்னையும் ஆள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடு. வாழ்க வாழ்க. அடுத்து நெண்டிக் கொண்டே இருப்பேன்னு சொல்லல, அவரு கலாய்ப்பேன்றார். கலாய்ப்பேன். நெண்டிக் கொண்டே இருப்பேன்னு சொல்லல, கலாய்ப்பேன்றார். பேச்சு கலாய்த்தல்னு பேரு. ஆனால் உள்ளம் கலாய்த்தல் என்பது பெருமானுடைய நினைவை திரும்ப திரும்ப கொண்டு வரக்கு கலாய்த்தல்னு பேரு. நம்ம வெறும் கலாய்த்தல் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணது கேள்வி பண்ணதான் கலாய்த்தல் நினைச்சுக்கிறோம். ஆனால் உண்மையான கலாய்த்தல் என்பது பெருமானை உள்ளத்தை என்ன சிந்தனை செய்தல். அந்த கலை என்ற சொல்லிருந்து கலாய்த்தல்னு வரும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வெறும் உலகியல் பொருளை மட்டுமே பார்க்கக்கூடாது. அருளியல் பொருள்ல அந்த கலை காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற அந்த வித்யா தத்துவம் ஐயா சொல்லுவார், சிவனேச ஐயா. அந்த நிலையில இருந்து கலை தத்துவத்திலே பெருமானை நினைத்து பார்த்தல். அதான் நெண்டிக் கொண்டே கலாய்ப்பன் என்பது பெருமானை உள்ளத்திலே அமைதியாக இருந்து பார்த்தல் சொல்லுக்கு கலாய்த்தல்னு பேர்.
நமக்கு நம்ம ஒலிகள் நம்ம அது வேற மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டோம் பொருள் அது. ஆமா அதுதான் கேட்ட மாதிரி. நம்ம எப்பவுமே நேர்மறை பொருளை எதிர்மறைப்பா சொல்லியே பழகிட்டோம். அதனால அந்த கலாய்த்தல் என்பது நம்ம கேலி கிண்டல் பண்றது நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். நினைச்சிட்டாங்க. அதாவது அப்படிதான் பல பேர் நினைச்சிருக்காங்க. ஆனா கலாய்த்தல் என்பது நம்ம அது கலோக்கியல் வேர்டு ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்துல ஞான சம்பந்த சுந்தரர் பாடும்போது வெறும் நம்மள மாதிரியா கலாச்சி உட்கார்ந்துருப்பாரு. அவர் என்ன வெறும் அவர் யோக நிலையில இருந்து எப்பவும் பெருமான் எண்ணத்தோடவே இருந்தவர். அங்கே கலாய்த்தல் என்பது கலை நிலை, காலம், நியதி, கலை, வித்தை, ஆறாக வந்த 7 தத்துவங்கள்ல கலை தத்துவத்திலிருந்து பெருமானை சிந்தித்தல் என்று பொருள் சொல்வார்கள். அது வாழ்க வாழ்க. ஞாபகம் அதை நினைவுபடுத்துறதுக்கு அதுதான் நன்றி. பத்மாவதி அம்மாவாங்க. நம்மர் பிறர் என்பது அறியே, நான் கண்டதே கண்டு வாழ்வே, தாமம் பெரிதும் உகப்பேன் தக்கவாறொன்றும் இலாதேன், குமரன் திருமால் பிரம்மன் கூடிய தேவர் வணங்கும், அமரன் இருப்பதும் ஆரூர் அவர் நம்மையும் ஆழ்வாரோ கேளீர், அமரன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வாரே கேளீர். திருச்சிற்றம்பலம். பெருமான் எப்படி இருக்கிறான்? அமரனாய் இருக்கிறான். என்ன அமரன் இருப்பதும் ஆரூர். அந்த அமரனை யார் யார் வணங்குறாங்க? குமரன், திருமால், பிரமன் மொழிய தேவரெல்லாம் வணங்குகிறார்கள். அவரை நாமும் வணங்கினால் நம்மையும் அவன் ஆட்கொள்வான் என்ற வகையில சொல்ற ஒரு பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து ஆசை பல அறுக்கில்லை. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆசை பல அறுக்கில்லேன் ஆரையும் அன்றே உரைப்பேன், பேசில் சழக்கு அலால் பேசேன், பேசி சழக்கலால் பேசேன், பிழைப்புடையேன் மனம் தன்னால் ஓசை பெரிதும் உகப்பேன், ஒலிக்கடல் நஞ்சமுதுண்ட ஈசனிருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், ஈசனிருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர். திருச்சிற்றம்பலம். நன்றி. இப்ப பேசில் கடலால் பேசேன். பேச்சுல 2 வகை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்பர் சாமி சொல்லுவார், எப்படி பேசணும்னா, நான் உலகில் நின்று பேசுவேன், பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறரமை பிறமையை பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன். அது உலகியல் பேச்சு. ஆனா அருளியல் நிலையிலே நின்று மணிவாசக பெருமான் பேசுவார், பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசி என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். அதனால பேசில் சழக்கலால் பேசேன். நான் உலகில் வம்பு பண்ணினது என்னுடைய வேலை அல்ல. பிழைப்புடையேன் மனம் தன்னையும். நானே பிழைக்கிறதுக்காக இங்க வந்த என்னுடைய உயிர் பிழைக்க வேண்டும், என்னுடைய உடல் பிழைக்க வேண்டும். உடலையும் உயிரையும் இணைத்து கொண்டு பெருமானிடத்திலே சேர வேண்டும் என்று அந்த பிழைப்புக்காக வந்தேன். அதனால ஓசை பெரிதும் உகப்பன் ஒலிகடல் ஓசை ஒலியலாம் ஆனாயிரிய என்ற நிலையில அதுதான் இந்த நெண்டிக் கொண்டே கலாய்ப்பர் என்பது. அந்த நெண்டுதல் என்பது ஒரு கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சியின் மூலமாக கலை தத்துவத்தின் வாயிலாக இறைவனை அடைதல் என்ற வகையில அமைந்த பதிகம் இது. நல்ல அருமையான பதிகம். வாழ்க வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு எந்த இருப்பது மாறும். வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறங்க சாமி. நம்பி ஆரூரின் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எந்தை
இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் திறம் வல்லான் திருமருவும் திரள் தோழன் சிந்தை செய்யும் திறம் வல்லான் திருமருவும் திரள் தோழன் மந்த முழவம் இயம்பும் வளவயல் நாவலாரூரன் மந்த முழவம் இயம்பும் வளவயல் நாவலாரூரன் சந்தம் இசையோடும் வல்லார் தாம் புகழ் எய்துவர் தாமே சந்தம் இசையோடும் வல்லார் தாம் புகழ் எய்துவர் தாமே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம் சாமி. வாழ்க வாழ்க. எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளு. நான் காலையில இருந்தேன் கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டேன், நான் எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னா பெருமான் என்ன பண்ணுவான்? நான் என்ற எண்ணம் தான் முன்னணிக்கும், பெருமான்ற சொல்லு பின்னாடி போயிடும். அதனால எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளர் என்று அடியார் மூலமாக ஆண்டவனை அடைந்தார். நம்முடைய ஆணவம் குறையும், பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்ற சூழ்நிலையில அமைக்கப்பட்ட பதிகம் என்று சொல்லுவார்கள். வாழ் வாழ் வாழ். அடுத்து 74வது பதிகம் திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும். இது இதுவும் காந்தார பண்ணிலே பகட் 12 மணி 7:12 8:24 நவரோசிலே பாடக்கூடியது. இந்த தலம் 2 தலமாக அமைத்திருக்கிறார். காவிரியுடைய வடகரையிலும் தென்கரைகிற 2 தலம், ஒன்று துருத்தி, இன்னொன்று வேள்விக்குடி. துருத்தி காவிரியுடைய தென்கரையில அமைந்துள்ளது. அது இன்னொன்று திருவேள்விக்குடி என்பது காவிரியுடைய வடகரையில், வேள்விக்குடி வடகரையில் அமைந்துள்ளது. எதிரில் இருக்கும், காவிரி ஆத்துக்கு எதிரில் இருக்கும். இரண்டையும் இணைத்து பாடுவார்கள். இந்த ஊர் பதிகப்புள்ள 2 இணைத்தே பாடுறவன் அமைத்திருக்கிறார். பெருமான் காலையில் அங்க இருப்பார், மாலையில் எங்க இருப்பார்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம். அதனால அந்த இடத்திலே பாடப்பட்ட பதிகம். இதற்கான பெரிய புராண பாடல். கண்டவர்கள் அதிசயிப்ப கரை ஏறி உடை புனைந்து மண்டு பெரும் காதலினால் கோயிலினை வந்தடைந்து தொண்டர் எதிர் மின்னுமாமேகமெனும் சொற்பதிகம் எந்திசையும் அறிந்தும் ஏழிசையில் எடுத்து இசைத்தார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த திருவற்றியூர் எல்லையை தாண்டிய போது கண்ணு கொடுத்து, அப்புறம் அங்க காஞ்சிபுரத்துல ஒரு கண்ணை பெற்றார். அப்புறம் ஒற்றை கண்ணோடு வருகிறார். இங்க வருகிற போது அவர் ஒற்றை கண் பார்வைதான். இன்னொரு கண்ணுல அந்த கண்ணுல இருந்து அந்த இதெல்லாம் அந்த பீழை வடிதுன்னு சொல்லுவாங்க, அது வழிந்து அந்த தோல் எல்லாம் ஒரு மாதிரி இதாயிடுது. அதனால அந்த நோய் தீர்வதற்காக பெருமானிடத்துல வேண்டி இந்த காவிரி ஆத்துல குளிச்சு எழுந்த போது அந்த நோயெல்லாம் தோல் நோயெல்லாம் தீர்ந்தது. அதுபோது பாடிய பாடு. அதனால குளிக்கும் போது இந்த பாட சொன்னா எந்த விதமான தோல் வியாதியும் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான இந்த பாடல் மின்னுமா மேகங்கள். ஒரு விண்ணப்பங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நம்ம அன்பர் ஒரு மாடு வளர்க்குறாங்க ஐயா. அந்த மாட்டுக்கு அம்மை நோய் போட்டிருக்கங்க ஐயா. இப்ப அதிகத்து ஒரு விண்ணப்பமா சொல்லலாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. மனிதருக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள நோய்கள் தீரும் இல்லையா? அதனால ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் பதிகம் செய்கிறார்கள். அது மனித உயிருக்கு மட்டுமல்ல, விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் கூட அது பொருந்தும் என்ற வகையில ஐயா சொல்றாரு. வாழ்க வாழ்க. அதனால
அந்த உடம்புல இருக்கிற அந்த நோய் தீரணும்னா இந்த பாட்டை பாடினா எல்லா நோயும் தீரும் அப்படின்னு. மின்னுமா மேகங்கள் பொழிந்தொழிந்தருவி அதுல என்னுடம்படும்படி இடர்கெடுத்தானேன்னு இந்த நோய் தீர்ந்ததற்காக இந்த பாட்டை நன்றி உணர்ச்சியோடு பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். அவர் போய் காவிரில குளிச்சு எழுந்து பெருமானை அந்த நோய் தீர்ந்த உடனே உடை புனைந்து கொண்டு போய் பெருமானை பாடினார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல அப்படி இருக்குது. கண்டவர்கள் அதிசயிப்ப கரையேறி உடை புனைந்து வண்டு பெறும் காதலினால் கோயிலினை பலம் வந்து தொண்டர்கள் எதிர் மின்னுமா மேகமெனும் சொற்பதிகம் என் திசையும் அறிந்து ஏழிசையில் இசைத்தெடுத்தார். இந்த நோயை பண்ணா உடம்புல எல்லா நோயும் தீரும் அப்படின்னு சொன்னாலும் தீர்ந்த பிறகு பெருமானுக்கு நன்றி உணர்ச்சியோடு பாடிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மின்னுமா மேகங்கள் சிற்றம்பலம் மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவி வெடிபட கரையோடும் திரை கொண்டு அன்னமாம் காவிரி அகங்கரை உறைவார் அடியடை தொழுதெழும் அன்பரமடியார் சொன்னவார் அறியார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனே நாயேன் என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என்னுடம்படும் பிணியிடர்கெடுத்தானை என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என்னுடம்படும் பிணி இடர்கெடுத்தானை. என்னை நான் மறந்தால் என்னுடைய உடற்பிணி மட்டுமா போகும், என்னுடைய உயிர்ப்பிணியும் சேர்ந்து போகும் என்ற வகையில அமைத்த பாடு. வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு கூடுமாறு படிக்கட்டும் ஐயா. ஐயா நான் படி யாரோ ஒருத்தர் படி. இரண்டாவது பாட்டு கிரண்ய படி. 7:76 கூடுமாறு உள்ளன காந்தார பாடல. கிரண் படிப்பா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கூடுமாறுள்ளன கூடியும் கோதும் கோய்ப்புன ஏன்மொழோ டைவன சிதறி மடுமாசு குங்கமே மருதமி பொருது மலையினே குலைகளை மறிக்குமருந்தி ஓடுமா காவிரி துருதியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியன நாயன் பாடுமாறிக்கிலேன் எம்பெருமானை படவினை உள்ளன பற்று தானே பழனினை உள்ளன பற்று தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கூடுமாறுள்ளன கூடியும் கொத்தும் என்ற மலையிலிருந்து அருவிகள் வருது, ஆறா வந்து போய் கடல்ல சேருது, கொண்டு வரும்போது பலவேறு பண்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுபோல நாம் பெருமானுடைய உணர்வை அந்த கைலாய மலையில் இருக்கிற பெருமானுடையவை நாம் நம்முடைய உள்ளத்திலே தேக்கி வைத்தால் அது நமக்கு வேண்டிய நலன்களை தரும் என்ற வகையில எனக்கு இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கொல்லுமால் யானையில் தர்ஷன் படிய. தர்ஷன் நாலாவது பாட்டு பாடிக்கிறேன் ஐயா. அப்படியா? சரி, சதானந்தன் ஐயா வாங்க. அடுத்தது சதானந்தன் ஐயா. நித்திலா அம்மா வாங்க. கொல்லுமால் யானையின் கொம்பொடு வம்பார் கொழுங்கனின் செலும் பயன் கொண்டு கூட்டெய்தி புல்கியும் தாழ்ந்தும் போந்தும் தவன் செய்யும்
போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்கன் செல்லுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியன நாயன் சொல்லுமார் அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தடு கடும் பிணி தொடர்வருத்தானை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. சொல்லுமாறு அருகிலேன் எம்பெருமானே. பெருமானை போல எப்படி சொல்லுவது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா செடியனேன் நாயன், நான் உலக துன்பங்களிலே அவதிப்பட்டதுனால அவனை சொல்லுமாறு அறியவில்லை. அந்த துன்பங்களை நின்றால் பெருமானுடைய புகழை எளிதாக சொல்ல இயலும் என்ற வகையில அமைத்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பொரியுமா சந்தனம். தாமோதரையாவாக. அத்தனையாவது நமச்சிவாய. வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். பொரியுமா சந்தன தொண்டமோடகிலும் பொழிந்தெழுந்த அருவிகள் புன்புலங்கவர கரியுமா மிளகோடு கதலியும் உந்தி கடலுற விளைப்பதே கருதி தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனின் நாயேன் அறியுமார் அருகிலேன் எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசருத்தானை அறியுமார் அருகிலேன் எம்பெருமானை அருவினை உள்ளன ஆசருத்தானை. சிவாய நம. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கூடுமாறுள்ளன கூடியும் கோத்தும்னு மலையிலேருந்து அருவி வந்து ஆறா பாய்ந்து கடல்ல போய் சேரும் போது என்னென்ன பொருளை கொண்டு வந்து சேர்க்குதுன்ற மாதிரி அது எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து சேரும். அதுல என்னென்ன வரும்? சந்தனம் வரும், அகில் வரும், கரியோடு மிளகு கதலியும் வரும் அப்படின்னு பட்டியல் போட. வாழ்க. இயற்கையையும் ரசித்து பாடிய பாடல். வாழ்க. நன்றி. பொழிந்தடி மும்மத. வேலரசி அம்மாவாங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். பொழிந்திழி மும்மத களிற்றின மறுப்பும் பொன்மலர் வேங்கையின் நன்மலர் உந்தி இழிந்திழிந்தருவிகள் கடும் புனல் ஏண்டி எண்டிசையோர்களும் ஆட வந்திங்கே சுழிந்திழி காவிரி துருத்தியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனேன் நாயேன் ஒழிந்திலேன் பிதற்றுமார் எம்பெருமானை உற்ற நோயிற்றையே உறவொழித்தானே ஒழிந்திலேன் பிதற்றுமார் எம்பெருமானை உற்ற நோயிற்றையே உறவொழித்தானே. சிவா. திருச்சிற்றம்பலம். அந்த உலகியல் துன்பங்களாலே நான் பெருமானுடைய பாடலை பாடாமல் ஒழிந்து விட்டேன். ஆனா நான் வேற எதையோ உலகில பிதற்றி கொண்டிருக்கிறேன். அதனால அந்த துன்பங்கள் நீங்கி இன்பம் வருகிற போது நான் பெருமானை பிதற்றாமல் ஒழிய மாட்டேன் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா தனலட்சுமி பாட்டாங்க. சரி படிங்க. அடுத்தது ஈ சித்ரா. புகழும். திருச்சிற்றம்பலம். புகழுமா சந்தன தொண்டமோடகிலும் பொன்மணி வரன்றியும் நன்மலர் உந்தி அகழுமா அருங்கரை வளம்பட பெருகி ஆடுவார் பாவம் தீர்த்த அஞ்சனம் அலம்பி திகழுமா காவிரி திருத்தியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனேன் நாயேன் திகழுமார் அருகிலேன் எம்பெருமானை இழித்த நோயிம்மையே ஒழிக்க வல்லானை திகழுமார் அருகிலேன் எம்பெருமானை இழித்த நோயிம்மையே ஒழிக்க வல்லானை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. செடியரன் ஆகிய துன்பங்கள் வந்தாலும் பெருமானை இகழுமாறு அறியேன். ஏன்னா என்னுடைய பெருமானுடைய இயல்பு தெரியும். நானுடைய தோழனாக பழகுவேன். நான் வேற மாதிரி பழகன்னா என்ன பண்ணுவேன்? பெருமானை திட்டுவேன். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவான்னு சொல்லி நான் பெருமானை திட்டிக்கினே இருப்பேன் நான் துன்பம் வந்தேன். ஆனால் நான் பெருமானுடைய இயல்பு தெரிந்ததுனால அவருடைய தோழமையினாலே இகழுமாறு அருகிலேன் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து வரையின் மாங்கனியோடு. திருச்சிற்றம்பலம்.
ஐயா படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரையின் மாங்கனியோடு வாழையின் கனியும் வருடியும் வணங்கியும் வருடியும் வணங்கியும் மரமரம் பொருது கரையுமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் காம்பிளி சுமந்தோளிர் நித்திலங்கை போய் விரையுமா காவிரி துருத்தியோர் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனின் நாயேன் உரையமர் அருகிலேன் எம்பெருமானை உலகறி பழவினை அறிவொளி தானை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. செடியனேன் நாயேன் உரையுமாறு அருகிறேன். அந்த உலக துன்பங்களால பெருமானேனுடைய பெயரை உரைக்க என்னால முடியாம போறது. அதனால என்னது, இந்த உலகத்தில் உள்ள அந்த பழவினைகள் என்னை துன்புறுத்துகின்றன. அதனால அதை ஒழிக்க வேண்டும். உலகரே பழவினை அறவொழித்தானே. பெருமான் குருவாக வந்து அந்த பழவினையாகிய சஞ்சிதத்தை நீக்கினால் அப்ப நமக்கு அந்த பெருமானுடைய உணர்வு வரும். அதனால அந்த பெருமானை பலவிதமாக உரைத்து புகழலாம் என்ற வகையில சித்தாந்த செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு ஊருமா தேசமே. ஐயா இவர் பாடின குழந்தை, அவன் பேர் என்ன? 10வது பாட்டு கேட்டாரு அவரு. 10வதா? சரி. உமா அம்மாவாங்க. 10வது பாட்டு கேட்கல ஐயா, 4வது பாட்டு கேட்டிருந்தேன் ஐயா. சரி, இப்ப எத்தனாவது பாட்டு? இப்ப எத்தனாவது பாட்டு படிக்க போற நீ? இப்ப எத்தனாவது பாட்டு ஐயா உங்களுது? 9 படிக்க முடியுமா? 9 இல்ல, 8வது பாட்டு. இப்ப படிக்கிறது 8வது பாட்டு படி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். ஊருமா தேசமே முனம் மணமுக துள்ளி புள்ளினம் பலபடி தொன்கரை யுகலம் காருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரிமா மயிர் சுமா தொன்பலிங்கிடரி தேருமா காவிரி துரிந்தியார் வேள்வி குடிகுளார் அடிகளை செடியனேன் நாயேன் ஆறுமாறிக்கிலேன் எம்பெருமானை அம்மை நோய் இம்மையே ஆசரு தானே. திருச்சிற்றம்பலம். அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானே. சிவனேஸ்வரன் பசுமாட்டுக்கு அம்மா வந்துச்சு, அந்த அம்மை தீரணும். அந்த அம்மை நோயை தீர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோட அடியார் பிரார்த்தனையோட அந்த பாட்டை பாடன்னு சொல்லலாம். ஆனா இன்னொன்னு அம்மை நோய் அம்மையில் இம்மையே அம்மை நோய் இம்மையே ஆட்கொள்ள வரேன் அதை நிறைவு கூறலாம். அந்த பசுமாட்டுக்கு அந்த நோய் தீரணும்னா உயிர்கள் மேல் செலுத்துகிற அந்த அன்பு. வாழ்க வாழ்க. ஸ்ரீதேவையா திருவடிகள் போற்றி போற்றி. வடம் பாடு. 8வதையா? 8வது பாட்டு. அந்த அம்மா என்னன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக அந்த பாட்டை படிக்க சொல்றாரு. நன்றியா நன்றியா. நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அம்மை நோயை பத்தி, அதனால அந்த பாட்டு படிக்கணும்னு உங்களை கூப்பிடுறாரு. நன்றிங்க. ஐயா அடியார் வீட்டு மாடுங்கய்யா, கொஞ்சம் சரியாகணும்னு விண்ணப்பம் நீங்க வைங்கய்யா. அதான் அந்த விண்ணப்பத்தை எல்லாரும் சேர்ந்தா படிக்கிறேன். இப்ப இந்த பாட்டை உங்க வேலை சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் அதை அறிமுகப்படுத்துறீங்க. அதனால உங்க எல்லாரும் எல்லா பாட்டும் படிச்சா அந்த பாட்டை நீங்க தம்பி ஏற்கனவே படிச்சா அந்த பாட்டை நீங்க ரிப்பீட் பண்றீங்க. நன்றிங்க சாமி, நன்றிங்க. ஒரு மாதேசமே மனமுகந்துள்ளி புள்ளினம் பல படிந்தொன்கரை புகழ காருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரிமா மயிர் சுமந்தொன் படிங்கிடரி தேருமா காவிரி துருத்தியார் வேள்வி கொடியுளார் அடிகளை செடியனே நாயே நாருமாரருகிலே எம்பெருமானே அம்மை நோய் இம்மையே ஆசரு தானே
அம்மை நோயிம்மையே ஆசருத்தானே. நன்றி சாமி. இந்த பதிக ஆரம்பிச்சது அந்த பசுக்கு அம்மா நோய் போகணும்னு விண்ணப்பிக்க சொல்லி கேட்டீங்க. அதனால எல்லாரும் அந்த இது வரைக்கும் 7 பாட்டு படிச்சு விண்ணப்பிச்சாச்சு. 8வது பாட்டு அந்த அம்மை நோன்னு வர்றதுனால தம்பி குழந்தை படிச்சான். ஆனா அதை நீங்களும் படிச்சு அந்த அந்த அம்மை நோய்க்காக பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லலாம். அதுக்காக அந்த அடியாருக்கு சொல்லலான்றதுக்காக உங்களே மறுபடியும் படிக்க சொன்னோம். இங்க ஆறுமாறீங்களே எம்பெருமா. ஆறுதல்னா நுகருதல்னு போகுது. எப்படி நுகருதல்? துன்பத்தினால நான் உலகிலே துன்புறுகிறேன் ஆனா நுகருமில்லை. நான் உலக துன்பத்தை மறந்தால் பெருமானை நுகரலாம். அந்த அந்த அப்படி பெருமானை நுகருவதற்கு உலக துன்பத்தை மறப்பதற்குத்தான் என்ன பண்ணுவாங்க? பெருமானை தியானம் செய்தல் என்று சொல்லி சிந்திப்பாரவர் சிந்தையுடான என்று ஆறுதல் என்பது இங்கே யோகத்தை குறிக்கும் என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. தர்ஷன் படிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா. தர்ஷன் படிச்சதுனால குழந்தை வாயால அது அந்த இது மழலை சொல்லு வந்து நமக்கு என்ன பண்ணோம்? இது பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. வெறும் வந்து பாலனா இருந்தால் பாடினார் ஞான சம்பந்தர் அந்த மாதிரி இல்லையா? அதான் நீங்களும் அதை பாடி அதை நினைவு கூறத்துக்காக வாழ்க. அம்மை நோய் இம்மையே அசருத்தானே. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு புலன்களை வளம்பன. அம்மா வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. புலங்களை வளப்பட போக்கர கெருக்கி பொன்களே சுமந்தி எங்கும் பூசல் செய்தார்க்க இளங்குமார் முத்தினோடு இனமணி இடறி இருக்கரை பெருமரம் தீர்ந்து கொண்டு ஏற்றி கலங்குமா காவேரி துர்த்தியார் வேள்வி குடிவுள்ளார் அடிகளை செய்யனே நாயே இளங்குமார் அருகிலேன் எம்பெருமானை மேலை நோய் இன்மையே வீடுவித்தானே குடிவுளார் அடிகளை செய்யே நாயே இளங்குமார் அருகிலேன் என்பெருமானை மேலை நோய் இன்மையே வீடுவித்தானே. விலங்குதல்னா நினைதல்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. எப்படி பெருமான் நினைக்குதுன்னு தெரியல. ஏன்னா நான் உலக துன்பங்களே ஒன்றுனால பெருமான் நினைக்கிற வழி தெரியல. அதனால என் துன்பம் போனா அந்த நினைவு தானாக வரும். இன்பம் வரும். இன்பம் வந்தா பெருமான் நினைப்பு வரும். ஆனா நம்ம இன்பத்தில் தான் பெருமான் நினைக்கிறதே இல்லை, துன்பத்துல மட்டுமே நினைக்கிறோம். அதனால நான் இன்பத்திலும் அவன் நினைத்தால் என்னுடைய மேலை நோயாகிய என்ன பழவினைன்னு சொன்னாரு, அந்த பழவினை போகும். அது சஞ்சிதம். இங்க மேலை நோய் என்பது ஆகாமியம்னு சொல்லுவாங்க. அப்ப ஐயா சொல்லுவார், சிவநேச ஐயா, சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாம. பிராரப்தம் அனுபவித்தே கழித்து விடணும். ஏற்கனவே பழவினையை பத்தி சொல்லிட்டார். சஞ்சிதம் பெருமானை வந்து ஆட்கொண்டு குருவாக வந்து ஆட்கொண்டு சஞ்சிதத்தை போடுவாரு. இங்க மேலை நோய் வாராமலே போகும். பெருமானை நினைவு கூர்ந்தால் எல்லாம் அவன் செயல் என்ற வழியிலே மேலை நோய் என்பது வாராமலே போகும். ஆகாமி இல்லாத ஒழியும். அதனால பிராரத்தை அனுபவித்து கழித்து விடலாம் என்பாரு சிவஞான செய்திகளை எல்லாம் சொல்கிற பதிகமாக அமைத்திருக்கிறார். கடைசி பாட்டு மங்கையோர் பூப்பு வந்து. சங்கரையா வாங்க. சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். மங்கையோர் கூறு கண்டேரும் கண்டேரி மங்கையோர் கூறு கண்டேரி கண்டேரி மாறலார் திரிபுரம் நீரழச் செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்றறியான் அடியவர் கடியன் தொழுவான் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி முடியுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுதம் நாவின் மேற்கொள்வார் தவநெறி செண்ட மருலகம் ஆள்பவரே தவநெறி செண்ட மருலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கைகால் கூப்பி தொழில் கடிமாமலத்தூவினின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில்னு சொல்ற மாதிரி இங்கே தங்கையால் தொழுது தம் நாவின் மேல் செல்வார். பெருமான புகழை வாயார பாடுதல். மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான்
வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். கைகூப்பி பெருமானை வாயார பாடினார் என்ன பண்ணுவான்? அதுவே சிறந்த தவநெறி என்று சொல்கிறார். அதனால தவநெறி சென்று அமர் உலகு ஆள்பவரே என்று பதிகப்பலன். வாழ்க வாழ்கன்னு சொல்லி விஷயத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி. ஐயா நடராஜ ஐயா, கடைசி பதிவை படிங்க. அந்த பசு நலம் பெற வேண்டி. சரிங்க ஐயா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். மந்திரம் மங்கையோர் கூறுகந்தேரும் முகந்தேரி மாரல திரிபுரம் நீரழச் செற்ற மங்கையோர் கூறுகந்தேரும் முகந்தேரி மாரல திரிபுரம் நீரழச் செற்ற அங்கையான் கழலடியன்றி மற்றறியான் அடியவர்க்கடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது நம் நாவின் மேல் கொள்வார் தங்கையால் தொழுதுதம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமருலகம் ஆள்பவரே தங்கையால் தொழுதுதம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்ற அமருலகம் ஆள்பவரே. நன்றிங்கய்யா. பெருமானை நம்முடைய கையாலே தொழுது நாவினால் அவனை போற்றுவது தவநெறி என்று பதிக பலன் சொல்கிறார் சுந்தரமூர்த்தி. வாழ்க வாழ்க. அடியேன்னு படிச்சிடுறையா சிவாய். அடியேன்னு படிச்சிடுறேன். பாடுங்க. மங்கை ஓர் கூறுகந்து ஏறுகந்தேரி மாரலா திரிபுரம் நீரிழச் செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்றறியான் அடியவர்க்கு அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடி உளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுதாம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமலோகம் ஆள்பவரே. தவநெறி சென்று அமலோகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். அடியன் கூட பாடுறேன் ஐயா. படிய. மங்கையோர் கூறுகந்தேரி உகந்தேரி மாரல திரிபுரம் நீரிழ செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்றறியான் அடியவர்க்கடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளே சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது நம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமருலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி. காலையில எழுந்து பெருமானுடைய திருவருடையந்து கையாலே தொழுத நாவாலே பாடுதான் திருமுறை தமிழோசை. அதுவே தவம் என்று சொல்கிறார் ஞானசம்பந்த சுந்தரமூர்த்தி. வாழ்க. தங்கையால் தொழுதம் நாவின் மேற்கொள்வார் தவநெறி சென்று அமருலகம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி ஐயா. மங்கையோர் கூறுகந்து நானும் பாடிடுறேன். படி. மங்கையோர் கூறுகந்தேருகந்தேரி மாரலா திரிபுரம் நீரழல் செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்றறியான் அடியவர் களியன் தொழுவன் ஆரூரன் கங்கையான் காவேரி துருத்தியார் வேள்வி குடியுள்ளார் அடிகளை சேர்த்திய பாடல்
தங்கையால் தொழுது தம் நாவினில் மேற்கொள்வார் தவநெறி கன்றவர் உலகம் ஆள்பவரே. தவநெறி சென்றமர் உலகம் ஆள்பவரே. இந்த பதிகத்தை அடையாளம் சுட்டி காட்டுகிற போது சேக்கிழார் பாடினது எப்படின்னா, என் திசையும் அறிந்திசைய ஏழிசையில் எடுத்து சேர்த்தார். அதை தரசயமா எல்லாம் இசையா பாடி காட்டினாங்க. வாழ்க வாழ்க. நன்றி. வாங்க போரூர் செண்பகம், இந்த பாட்டு கடைசி பாட்டு படிச்சிருங்க. நான் வெளியில இருக்கேன் ஐயா, கேட்டுக்கிறேன் ஐயா. சரி, வேலர் சேமா. நான் படிச்சுட்டேங்க ஐயா. சரிங்க, படிங்க. லாஸ்ட் பாட்டு படிச்சது அற்புதமான பாட்டு. மங்கை ஓர் குருகந்தேரி மாறலா திரிபுரம் நீரழ செற்ற அங்கையான் கழலடி அன்று மற்றறியான் அடியவர் கடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடி உளார் அடிகளை சேத்திய பாடல் தங்கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்றமர் உலகம் ஆள்பவரே. தவநெறி சென்று அமருலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நம்ம கௌசல்யாம்மா, உங்க குரல்ல இந்த கடைசி பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்குதுமா. கௌசல்யாம்மா இருக்கீங்களா? வாங்கம்மா. சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க வெளியே போயிட்டு இப்பதான் வந்தோம், அதுதான் ஆன் பண்ணிக்கணும். இப்பதான் வந்து இவ்வளவு நேரம் எனக்கு நெட் இல்ல. சொல்லுங்க எந்த பதிகம்? 7ஆம் திருமுறைமா. 7ஆம் திருமுறையில 74மா. மின்னுமாமேகல். ஆமா, லாஸ்ட் படிச்சிருங்க ஐயா. சிவாய நம கடைசி பாட்டுமா. நெட் இல்ல, இப்பதான் நெட்டு எனக்கு கிடைச்சது, வந்துட்டேன் கரெக்டா லாஸ்ட் முடிக்கிற. திருச்சிற்றம்பலம். மங்கையோர் கூறுகம் தேரி மாறல திரிபுரம் நீரழ செற்ற அங்கையான் கழலடி அண்டி மற்றறியான் அடியவர் கடியவள் தொழுவண்ணாரூரன் மங்கையோர் கூறு கந்தேரி மாறலார் திரிபுரம் தீரழ செற்ற அங்கையான் கழலடி அண்டி மற்றறியான் அடியவர் கடியவன் தொழுவனாரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை சேத்திய பாடல் தங்கையால் தொழுது நம் நாவின் மேற்கொள்வார் தவநெறி சென்று அமர் உலகம் ஆள்பவரே. தங்கையால் தொழுது நம் நாவின் மேற்கொள்வார் தவநெறி சென்றுலகம் ஆள்பவரே. தவநெறி சென்றமர் உலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. பணப்பாக்கத்து ஐயா, நான் மியூட் போட்டேன், நீங்க பாட வந்த போது மன்னிச்சிருங்க. இருக்கீங்களா? பணப்பாக்கத்து ஐயா இருக்கீங்களா? சதானந்தன் சாமி சிவபெருமானே, அவரு கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது நான் பாடலன்னு சொல்லிட்டு மியூட் போட்டேன். அவர் அழைப்பு விடுத்தேன், வரல ஐயா. அதான் வந்தாரு, நான் சரி அவர் சைக்கிள் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். குமார் கோகிலா இருக்கீங்களா? பாட்டுங்களா? வாங்கம்மா, படிங்க ஐயா. ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா, நேத்து அந்த அடியார் வீட்டுக்கு போயிருந்தேங்க ஐயா. போய் அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. திருவாரூர் கூட்டிட்டு போனாருன்னு சொன்னேன் இல்லைங்கய்யா. ஆமா ஆமா ஆமா, பூ. ஆமா, சொல்லுங்க ஐயா. அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. நேத்து நான் சொல்லிட்டு வந்தேன், போயிட்டு இந்த மின்னுமா மேகங்கள் படிக்கணுங்க ஐயா அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு வந்தாங்க ஐயா. ஆனா நான் மறந்துட்டேன் அதை. ஆக்சுவலா சொல்லிட்டு வந்ததை பாருங்க. பெருமான் இன்னைக்கு அந்த பதிகமே வர மாதிரி அமைச்சிட்டாங்க ஐயா. ஆமா ஆமா, பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். ஆமாங்க, பெரிய அதிசயமா இருக்குங்க. தாங்கவே முடியலைங்கய்யா. தாங்கவே முடியல சாமி.
சுந்தரர்னாலே சொல்லிட்டு அதிசயம் தான். வந்து அந்த நினைவே இல்லைங்கய்யா. ஆனா இன்னைக்கு அதான் அது அதான் அற்புதமா அந்த பதிகமே வர மாரி பண்ணியிருக்காருங்க நம்பி பெருமான். அதான் இத்தனை சுந்தரர்னாலே அடியார்கள் சேர்ந்து தான் அதுக்கு விண்ணப்பம் வைக்கணும்னு பெருமான் வச்சிருக்காங்கய்யா. வச்சிருக்காரு. ஆமா அதுதான் கூட்டு ஆமா. பிரார்த்தனை பலம் தானே. பணப்பாக்கத்தை ஐயா கூடுமான கோச்சிக்காம வாங்க அளவுக்கு சாமி. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா பலிக்குது ஐயா. ஆமா ஆமா நீங்க ஆமா. நினைக்கிறது நல்லா பலிக்குது ஐயா. கண்டிப்பா. என்ன ஓ, பலிக்குதுமா? இது பண்ணுங்க. சரி சரி பலிக்குதாம்மா உங்களுக்கு? வாங்க க- பணப்பாக்கத்தை. கிடைச்சதுன்னு சொன்னாருங்களே, சரிங்கம்மா சரிங்க சரி. அதே மாதிரி அந்த அம்மாவது செயின் கிடைச்சிருச்சு. ஆமாம்மா. இப்போ சொல்லிட்டு வந்த பதிகம் இப்போ அப்பவே வந்துருச்சு பாருங்கன்னு அதம்மா சொல்ல ரொம்ப வரேன் ஐயா. நேர்த்தியா. ஆமா பரவாயில்ல. நல்லா தான் பலிக்குது. பணப்பாக்கத்தை இருக்கீங்களா? சரி ரொம்ப கோச்சினார் நினைக்கிறேன். பூவரசன் ஐயா நீங்க வந்து இனிமே புத்தகம் கையில வச்சுக்கணும் சரியா? இல்லைன்னா வந்து மொபைல்ல சைவன்.org வந்துடணும். தேன் வைக்கிறவரே. நன்றி 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 ஐயா நன்றி நன்றிகள் காலை இனிமே வணக்கம். வெறுமனே வந்து வேடிக்கையாளரா இருக்காம வந்து புத்தகம் 12 தேவாரம் வந்து நீங்க வந்து கையில எல்லாம் சைவன்.org வச்சுக்கணும். அடியார்கள் பாடும்போது கூட பாடினாதான் ஒரு தெம்பு இருக்கும் சரியா? கண்டிப்பா 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 ஐயா. பால் கறக்க போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. நன்றி 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 ஐயா. சரிங்க ஐயா. ஐயா ஒரு விண்ணப்பம் நாங்க வெளியே ஒரு வீட்டுக்கு ஐயா சரி பொண்ணு சொல் பாடுங்க. உங்க பொ- பொண்ணு சொல் பாடலாம். பொண்ணு சொல் பாடலாம். வாங்க இப்ப இந்த கடைசி பாட்டு யாருன்னா பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? சரிங்க. பொண்ணு சொல் பாடு. வாங்க ஆனந்தலட்சுமி வாங்க 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 பாடுங்க அந்த பாட்டு நமக்கு சிவாய நம. அடியார் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. மங்கையோர் கூறுகொந்தேருகொந்தேரி மாறலார் திரிபுரம் நீரெழச் செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்றறியான் அடியவர்க்கடியவன் தொழுவனாரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுதம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்றமர் உலகம் ஆள்பவரே தவநெறி சென்றமர் உலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா. ஐயா சிவனேச ஐயா வந்து இந்த பதிகத்தை பாடும்போது அப்படியே மனம் உருகிட்டார். ஏன்னா அவர் சொல்லிட்டு வந்த அந்த பதிகத்தை அடியார் மனம் பாடணும்னு. அதுக்கு என்ன காரணம்னா அந்த அடியார் வந்து அந்த பசுவுக்கு அம்மை நோய் வந்துச்சு அது போடுமேன்னு வந்து சொன்னப்ப இந்த பதிகத்தை பாட சொன்னாராம். அதுல அந்த அம்மை நோய் என்ற சொல் வருவதனால அந்த பாட்டை இந்த கிரணும் பாடினார், இவரும் பாடினார். அதை நானும் ஒரு முறை பாடிறேன். சிற்றம்பலம். ஊருமதேசமே மனமுகந்துள்கி உள்ளினம் பல படிந்தொன்கரை ஊகளம் வாக்காரும கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரி மமயிர் சுமந்தொன் பளிங்கிடரி தேரும காவிரி தூருத்தியர் வேள்வி குடியுளரடிகளை செடியனின் நாயேன் ஆறுமார் அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோயிம்மையே ஆசருத்தானை ஆறுமார் அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோயிம்மையே ஆசருத்தானை. பசுவுக்காக இறங்கி ஒரு பாட்டுன்னு சொன்ன அந்த பசு என்பது ஆன்மா, அந்த ஆன்மா ஈடேற வேண்டும் என்பதற்காக இந்த பதிக விண்ணப்பம்னு ஐயா சொன்னாரு. அதனால அந்த ஆறுமாறு அருகிலேன் எம்பெருமானை, அந்த பெருமானை, அந்த ஆறுதல்னா நுகருதல் பேரு. இந்த உலக வாழ்வை நுகர மாதிரி அந்த அருளியல் வாழ்வையும் நுகர வேண்டும். அதற்கு அந்த அம்மை நோய் என்ற உடல் இருக்கிற அம்மை நோய் என்பது வேற. அந்த அம்மை நோய் என்பது நாம் அடுத்த பிறவி என்ற நோய் வராமல் நம்மை காக்க வேண்டும் என்று பெருமான் இம்மையே நம்முடைய குற்றங்களை தீர்க்க வேண்டும் என்ற வகையிலே அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானே, அடுத்த பிறவிக்கான நோய் என்னை தாக்காமல் இருக்க இம்மையே என்னுடைய குற்றங்களை தீர்க்க வேண்டும் என்ற சொல்லு. அந்த அதை நினைச்சு நம்முடைய ஆன்மா ஈடேற, பசுவும் ஈடேறணும், நம்முடைய ஆன்மாக்களும் ஈடேற வேண்டும் என்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்த கொடை. வாழ்க வாழ்க. ஆறுமார் அருகிலேன் பெருமானை அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானே. சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. வேற யாராவது படிக்கணுங்களா? வாங்கம்மா வாங்க சிவபெருமான் வாங்க 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 தாய் வாங்க. திருச்சிற்றம்பலம்.
கூறுமா தேசமே மனமுகந்துள்ளே உள்ளேனும் பல படிந்தொன்றை உகள பாருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கவரு மாமை தூமந்தோ ஒன் பளிங்கு இடரே சேருமா காவிரி திருத்தியார் வேள்வி குடியோளார் அடிகளை செடியனே நாயேன் ஆரோமார் அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோயும்மையே ஆசருத்தானை ஆரோமார் அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோயும்மையே ஆசருத்தானை. அந்த வாயில்லா ஜீவனுடைய அம்மை நோயை பெருமான் தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். திருத்தியும் திரு வேள்விக்குடி பெருமான் வேண்டிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா, வாய்ப்புக்கும் நன்றி. சிவாய நம. அதுக்கு வாய் இருக்குதுமா, பேச்சு வராது, வேற ஒண்ணு இல்ல. வாயில்லா ஜீவன் சொல்றது, பேசு வராதனால்தான் வாயில்லா ஜீவன் சொல்றது. ஓ, பேச்சு வராத ஜீவனா? சரிம்மா, சரி பெருமானே. வேற யாராவது பாட விரும்புறீங்களா? ஐயா பேசுனாதான் வாய், பேசலன்னா அது வாய் கிடையாது. படிக்கிறீங்களா கடைசி பாட்டு? ஐயா கடைசி பாடலுங்களா? கடைசி பாட்டு வாங்க ஐயா, வாங்க நாடர் ஐயா வாங்க. அவர் இப்ப பாட சொல்லுங்க. இந்த வந்துட்டேன், வாங்க. சோலைமலை முருகன் வாங்க. ஐயா அங்க மலையில தான் இருக்கிறேன், கோயில்ல இருக்கு, நீங்க படிங்க. சரிங்க. சரி, கோயில் இருக்கீங்களா? நல்லது சாமி, நல்லது. வாங்க தாமதம் ஐயா, உங்களுக்கு படிச்சிருக்க சாமி, நிறைய செஞ்சுக்கலாம், நேரம் ஆயிட்டு. திருச்சிற்றம்பலம். மங்கையோர் கூறுகந்தேருகந்தேரி மாறலார் திரிபுரம் நீரழச் செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்றறியான் அடியவர் கடியவன் தொழுவனாரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது தம் நாவின் மேற்கொள்வார் தவநெறி சென்ற மருலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. முருகனை பாத்துங்க, சோலைமலை முருகன் இவர் தான். இன்னைக்கு காலையில காமிக்கிறேன்னாரு, நிகழ்ச்சியிலேயே பாத்துங்க. நன்றி நன்றி. தென்காசியில இருக்கக்கூடிய சோலைமலை முருகன் நமக்கெல்லாம் சிங்களா காட்சி தராரு. ஐயா, பெருமான் சுந்தரர் வேண்டி அந்த கோயிலுக்கு சென்று அடைஞ்ச போது இந்த குளத்துல குளிச்சுட்டு இந்த பதிக பாடுன்னு சொல்லி அவருக்கு ஆசிரியர் மூலம் சொன்னாரு. அதுக்கு பிறகு சுந்தரர் அந்த பாடல் படிச்சாருங்க ஐயா. பாமலர் வண்டரை தீர்த்த வடகுலத்து குழி என்று கட்டளையிட்டு அருளினார். நம்பியாரூராரும் அவ்வாறே அதனை அடைந்து மறை வடிவாயிருந்த துருத்தி பெருமானை தொழுது மூழ்கிய அளவில் புதியதாகிய பிணி ஒழிந்து மணி ஒளிசுயர் திருமேனியராய் கண்டவர்கள் வியப்ப கரையேறி உடை புனைந்து பேரன்போடு கோயிலை அடைந்து தொண்டர்கள் எதிரே இப்பதிகத்தை எட்டு திசையும் அறிந்துய 7 திசையால் எடுத்திசைத்தார். அற்புதம் அற்புதம் அற்புதம். நன்றிங்க ஐயா. ஐயா சோலைமலை முருகன் ஐயா, அப்ப நீங்க போதுங்க ஐயா, போதும், பாத்துட்டோம், முருகனை பாத்துட்டோம். நன்றி 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 நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. சிவபெருமானே, சிவசிவா ஐயா. சிவாய நம்ம ஐயா. வாங்கம்மா ஐயா, அந்த கடைசி பாடல் நான் பாடுறேன் ஐயா. பாடுங்கம்மா பாடுங்கம்மா, உடம்பு தேறிட பாடுங்க. மங்கை ஒரு கூறுகந்து ஏறுகந்தேரி மாறலா திரிபுரம் நீரு எழு செற்ற அங்கையான் கழலடி அன்றி மற்ற அறியான் அடியவர்க்கு அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடிவுளாரடிகளை சேர்த்திய பாடல் நங்கையால் தொழுது எதம் நாவின் மேல் கொள்வார் நங்கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமருலகம் ஆள்பவரே தவநெறி சென்று
அமருலகம் ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிமா. வாங்க பணப்பாக்கத்து ஐயா பாடலன்றது அவர் குறை கோச்சு கூடாது ஐயா. சிவபெருமானே சிவபெருமான் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொன்னூசில் யாருன்னா பாடுறீங்களா? பத்மாவதி அம்மாவா? அடியன் பாடுறேன் ஐயா. அடியன் பத்மாவதி அம்மாவா? பத்மாவதி நான் பாடுறேம்மா. சிவா கொஞ்சம் யாருன்னா படிமா சிவா, படிங்க படிங்க. 7வது பாட்டு. 7வது. உன்னட்கு அரிய திரு உத்தர கோசமங்கை மண்ணி பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேல் ஏறி ஆடும் மணிமயில் போல் என்ன தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்வத்த பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிமா. நன்றி ஐயா. அடைக்க பத்மாவதி படிக்க. விடுமீன் வெகுளி வேட்கை நோய். திருச்சிற்றம்பலம். விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடைய நடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆழ்வான் புகழ் கலையே. உடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆழ்வான் புகழ் கலையே. நன்றி ஐயா. உமாமா படிக்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம். மண்ணின் நல்ல வண்ணம் வாழ்நா கைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆத்மோர் துறையில் கண்ணின் நல்லத்தும் கழுமண வளனாக பெண்ணில் பெருந்தது பெண்ணில் பெருந்தது இருந்தது. சரிதா வாங்க. வாழ்த்து படிங்க. கோபால் சரிதா. தனம் தரும் கல்வி தரும். ஐயா இது வான்மையில் வராது பேய் அது பாடுறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தமிழ் அரசி அம்மா வாங்க. வாழ்க அந்தனர் படிங்க. இறுதியா கடைசியா. ஐயா அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறேன் சாமி. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நிறைய பண்ணலாம். சிவாயனம். நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை திருப்பாடல் நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமாற நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு
9:45 9:50க்கு திருத்தொண்ட தொகை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா இன்னைக்கு காரைக்கிழமை இல்லையா? திங்கட்கிழமைங்களா? சிவபெருமானே சிவ சிவா. இன்னைக்கு ஆமா. போன திங்கட்கிழமை வந்து அம்மா வெளியே போயிட்டாங்க சொற்பொழிவு ஆற்றுவதற்கு. இந்த முறை திங்கட்கிழமை வருவாங்க. அதனால அந்த நிகழ்ச்சியில புனிதவதியாரின் புனித பயணம் நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுது. நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க. சிவாய் அடித்த அடியார்களுக்கும் நன்றிங்க ஐயா.